ஹாய் ஆல், திஸ் வீடியோ அபவுட் பரணி தீபம். பரணி தீபம் விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் நான் இந்த விளக்கு ஏற்றுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணதில்லை. விளக்கெல்லாம் நான் முத நாளே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாஷ் பண்ணி அதில் சுண்ணாம்பு தடவி ட்ரை பண்ண வச்சாச்சு. சுண்ணாம்பு எதுக்குன்னா இட்ஸ் ஆக்ட் அஸ் அ லீக் ப்ரூஃப். ஸோ அதனால் சுண்ணாம்பு தடவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. 2 நெய் விளக்கு, 3 எண்ணெய் விளக்கு ஏற்றினேன். பூவெல்லாம் போட்டு அந்த விளக்கு அலங்காரம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த பரணி தீபம் எதுக்காக ஏற்றுவாங்க பார்க்கலாமா? இந்த பரணி தீபம் யமதர்மராஜாக்காக திருக்கார்த்திகைக்கு முந்தின நாள் ஏற்றுறது தான் இந்த பரணி தீபம். எதுக்காக இந்த பரணி தீபம் ஏற்றுவாங்க, அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா கம்மியாகும் அப்படிங்கிறது பிலீஃப். அதே மாதிரி அகால மரணம், அன்எக்ஸ்பெக்டட் லாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் ப்ரிவெண்ட் ஆகும் அப்படிங்கிறதும் பிலீஃபு. ஸோ இத்தனை நன்மைகள் இருக்கும்போது நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி வேலையோட வேலையாக இந்த விளக்கை ஏற்றியாச்சு. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. நாளைக்கு திருக்கார்த்திகை தீபம். அதுக்கு 27 விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் 27 விளக்குலாம் ஏற்றுனது கிடையாது. நீங்கள் உங்களோட வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றுவீங்க யூஸ்வலாக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த 27 விளக்கு கண்டிப்பாக ஏற்றணுமா ஏற்றக்கூடாதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது, நான் கேட்டது, அப்புறம் நான் படித்தது. உங்களுக்கு நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை இதை விட பெட்டராக ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நாளைக்கு நீங்கள் எத்தனை தீபம் ஏற்ற போகிறீங்க, இல்லை அதுக்கு ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 தீபம் ஏற்றி வச்சுட்டு நான் அண்ணாமலையாரோட சில ஸ்லோகங்கள் கூகுளில் பார்த்து படித்து என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கிட்டேன். இப்படி தான் இந்த டே போச்சு. சாமிக்கெல்லாம் ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் அப்புறம் ஊதுபத்தி எல்லாம் காட்டிட்டு வேண்டுதலை முடிச்சுக்கிட்டேன். அதே கற்பூரத்தை நம்ம ஏற்றி வச்சுருந்தோம்ல, அந்த தீபத்துக்கும் காட்டியாச்சு. யமதர்மராஜாவை நம்ம எங்கேயுமே கும்பிடுறதில்ல. ஸோ இந்த டே அவருக்கானது. இந்த தீப பூஜையை நான் இப்படி தான் முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் சாமி கும்பிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் ஆரத்தி எடுத்துக்கிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.